My dear Joy TV family, viewers, brothers and sisters in Christ, I greet you in Jesus' most precious name. எனக்கு அன்பான ஜாய் டிவி குடும்பத்தாரே, நேயர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். God is good. கர்த்தர் நல்லவர். All the times. எல்லா நேரங்களிலும். And all the times. எல்லா தருணங்களிலும். God is good in our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராகவே இருக்கிறார். And as you are watching this program Miracle Evening, இந்த அற்புத மாலை என்ற நிகழ்ச்சியை நீங்கள் காணுகிற வேளையிலே, and I strongly believe நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன் that God has been doing mighty, incredible works in your life. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். And I believe, as many of you call us from different parts of India and other countries, அநேகர் தொலைபேசியின் வாயிலாக இந்தியாவிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் என்னை அழைக்கிறீர்கள். that God is bringing healing in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் என்பதை பற்றி. God is bringing deliverance in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலையை கொண்டு வருகிறார் என்று. God is bringing restoration in your family life. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறார் என்று. And many more testimonies. மிகுந்த சாட்சிகளையும் நீங்கள் சொல்லுகிறீர்கள். Continue to watch this program. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்படியாய் உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். Open your spiritual eyes. Allow the Holy Spirit to walk in you. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்படியாய் நான் கேட்கிறேன். And God will continue to do great miracles one after another in your life. கர்த்தர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்திற்கு மேலாக அற்புதங்களை செய்து கொண்டு இருப்பார் என்று நான் Your life விசுவாசிக்கிறேன். will change. உங்கள் வாழ்க்கை மாறும். Your season will change. உங்களுடைய கால நிலைமைகள் மாறும். Your time will change. உங்களுடைய நேரம் மாறும். Because we are living in the time of the Holy Spirit. ஏனென்றால் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the prophetical times. நாம் தீர்க்கதரிசனத்தின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Allow Holy Spirit to speak to you. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். And he will speak and he will minister to you. He will talk to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே பேசி உங்களை வழிநடத்த அவர் ஆவலாய் இருக்கிறார். Acts chapter 3 and from verse 1 to 10 in this passage we are going to see. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1 நாம் இந்த நாளுக்குண்டான செய்தியை பார்க்க இருக்கிறோம். You might have heard many messages on this passage. நீங்கள் பல செய்திகளை இந்த அதிகாரத்திலிருந்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள். But the Spirit of the Lord wants to speak to you prophetically. பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தின் மூலமாக தீர்க்க தரிசனமாய் உங்களிடத்திலே உரைக்க விரும்புகிறார். God wants to do something different in your life which you have not seen till so far. இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில பார்த்திராத ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே உணர்த்த விரும்புகிறார். Now Peter and John went up together to the temple at the hour of prayer, the 9th hour. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். And a certain man lame from his mother's womb was carried. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். Whom they laid daily at the gate of the temple, which is called Beautiful.
தேவாலயத்தின் பிரவேசிக்கிறவர்களிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். To ask alms from those who entered to the temple, who seeing Peter and John about to go into the temple, ask alms. தினமும் தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அந்த வாசலிலே வைத்தார்கள். இந்த வாசல் வழியாய்த்தான் பேதுரும் யோவானும் அன்றைக்கு கடந்து வந்தார்கள். And fixing his eyes on him with John, Peter said, "Look at us." So he gave them his attention, expecting to receive something from them. பேதுருவும் யோவானும் என்னை உற்று பாருங்கள் என்று அவன் பிச்சை கேட்கிற வேளையிலே அவனிடத்துல ஏதாகிலும் கிடைக்குமா என்று அவன் உற்று நோக்கி பார்த்தான். This man lame from his mother's womb. இந்த மனிதன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். When he was born from his mother's womb, he was lame. தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதலாய் அவன் சப்பானியாய் காணப்பட்டான். And he was carried, and they laid daily at the gate of the temple, which is called Beautiful. இந்த அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலயத்தின் அலங்கார வாசலிலே தினமும் அவனை யாரோ ஒருவர் சுமந்து கொண்டு வந்து அங்கே அவனை பிச்சை எடுக்கும்படியாக வைத்தார்கள். And people pass by from there. He will ask for alms, he will ask for money, and they will give him some money and they will pass by. அந்த வழியாய் பிரவேசிக்கிறவர்களிடத்திலே அவன் தினந்தோறும் பிச்சை எடுக்கிறவனாக யாராவது எதையாகிலும் தனக்கு கொடுப்பார்களா என்று பிச்சை எடுக்கிற நிலைமையிலே இருக்கிறவனாக காணப்பட்டான். And that is how his life was going on. இவ்விதமாக அவனுடைய வாழ்க்கை தொடர்ந்து தினமும் சென்று கொண்டிருந்தது. Same way, you may be thinking, somebody will give me something and I will be able to run my life. இன்றைக்கு நாமும் கூட இப்படி யாராவது எதையாவது எனக்கு தரமாட்டார்களா, தந்து விடுவார்களா என்று நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். But in verse 3 to 6, there is a shift taking place in his life. மூன்றாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனத்தை வரைக்கும் நாம் வாசிக்கிற வேளையிலே ஒரு மகா பெரிய மாற்றம் உண்டாவதை நாம் பார்க்கிறோம். Which he himself never imagined of it. இந்த சப்பானி ஒருபோதும் ஒரு காலம் தான் நினைத்திராத ஒரு காரியம் அங்கே நடைபெறுகிறது. He never thought of it. இவன் எப்பொழுதும் இது போல அவன் நினைத்தது கூட கிடையாது. Because in his daily routine he came to know that people will carry him, they will bring him to the temple gate, which is called Beautiful, and every day people will pass by, they will give him some money. That is how his routine, his life was. அவனுடைய தினந்தோற வாழ்க்கையானது ஒரு விதமாக யாரோ ஒருவர் அவனை சுமந்து கொண்டு வந்து இந்த தேவாலய வாசலில் உட்கார வைத்து பிச்சை எடுத்து யாரோ ஒருவர் தனக்கு எதையாகிலும் கொடுத்து தன் பிழைப்பை நடத்துகிறவனாக இருந்தான். And same way he responded to Peter and John by seeing them. இதே வண்ணமாக அவன் பேதுருவையும் யோவானையும் உற்று பார்த்து பிச்சை ஏதாகிலும் கிடைக்குமா என்று பார்த்தான். And same thing he did, what he will do to others, he approached them to ask for some money. மற்றவர்களிடத்திலே ஏதாகிலும் காசு கிடைக்குமா என்று அவன் தினந்தோறும் செய்த அதே வர்ணமாக பேதுருவினிடத்திலும் யோவானிடத்திலும் அவன் கேட்கிறான். And fixing his eyes on him, அவனுடைய கண்களை அவன் மீது வைக்க. when he asked Peter and John, they fixed their eyes and they told to him, "Look here." அவன் ஏதாகிலும் கிடைக்குமா என்று அவர்களை பார்த்த வேளையிலே அவர்கள் என்னை உற்று பார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். He gave attention and he expected something from them. அவன் தன்னுடைய கவனத்தை அவர்கள் மீது வைத்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தான். Yes, it was true. அது உண்மைதான். But what he expected, that he will receive some money, that was not true. But God knew through Peter and John, something I'm going to give to this man. அவன் எதிர்பார்த்தது சரிதான், எதையாகிலும் கிடைத்துவிடும், பணம் கிடைத்துவிடும், காசு கிடைத்துவிடும் என்று நினைத்தான். ஆனால் அது அங்கு நடைபெறவில்லை. Then Peter, so he gave them his attention, expecting to receive something from verse 6. Then Peter told to this lame person.
ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்களை நோக்கி பார்த்த வேளையிலே அப்பொழுது பேதுரு அவனை நோக்கி சில காரியங்களை சொல்லுகிறார். He is telling to him, look here, pay attention. இங்கே பார், என்னை உற்று கவனித்து பார் என்று சொல்லுகிறார். What you are expecting we may not be able to fulfill. நீ எதிர்பார்த்து கேட்கிற காரியத்தை இங்கே பெற்றுக்கொள்ள இயலாது. But what the Lord wants to do, that is going to be fulfilled. கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறாரோ அது இந்த வேளையிலே நிறைவேறும். Then they tell to this man, silver and gold we do not have. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. Silver and gold we do not have. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. But what I have, I do have, I will give it to you. என்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை நான் உனக்கு தருகிறேன். In the mighty name of Jesus Christ of Nazareth, rise up and walk. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். How prophetically, how beautifully this came to that lame man. எவ்வளவு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இந்த சப்பானிக்கு அன்றைக்கு இது வந்தது. Every day getting that alms, receiving that money did not change his life. ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்து எதையாகிலும் காசோ பணமோ அவன் கிட்ட வந்து அதை வைத்து பிழைப்பை நடத்தி கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு But today the course of his life totally changed. இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு சாப நிலைமை மாறியது. When God visits you, கர்த்தர் உங்களை சந்திக்கும் போது, when God's power demonstrated in your life, கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது your life will change. உங்கள் வாழ்க்கை மாறும். Your life will change. உங்கள் வாழ்க்கை கட்டாயமாக மாறும். The course of your life will totally change. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சாபங்கள் மாறும். Which you don't even know about it. உங்களுக்கே தெரியாத காரியங்களாக கூட இருக்கலாம். Which you might have not even imagined about it. நீங்கள் நினைத்து பார்க்க கூடாத காரியமாக கூட இருக்கலாம். Same thing happened with that lame person. இதே காரியம் தான் அன்றைக்கு அந்த சப்பானிக்கு நடைபெற்றது. He didn't expect that miracle. அவன் இந்த அற்புதத்தை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. He expected some money Peter and John gonna give to this man. அவன் பேதுருவினிடத்திலும் யோவானிடத்திலும் எதையாகிலும் ஏதாவது ஒரு பணம் கிடைக்கும் என்று தான் எதிர்பார்த்தான். But more than money, பணத்தை காட்டிலும் மிகப்பெரிய காரியம், more than money, பணத்தை காட்டிலும் மிகப்பெரிய more காரியம், than silver and gold, வெள்ளியும் பொன்னையும் பார்க்கிலும் they gave the power of God. அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை அவனுக்கு They கொடுத்தார்கள். released that power of Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையை அவனுக்கு கொடுத்தார்கள். And he said, in the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அவனுக்கு அந்த வல்லமையை கொடுத்தார்கள். Today your life may be like this lame person. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த சப்பானியை போல காணப்படலாம். Maybe you are stuck. நீங்க இந்த சப்பானை போல கட்டப்பட்டு இருக்கலாம். Maybe you are stagnant. நீங்க ஒரே இடத்துல தங்கி கட்டப்பட்டவர்களாக Some of you காணப்படலாம். may be physically lame. You may be looking for your healing. இன்றைக்கு சரீரத்திலே கட்டப்பட்டவர்களாக நீங்கள் காணப்பட்டு ஏதோ ஒரு அற்புதத்துக்காக காத்து But கொண்டிருக்கலாம். most of you, I see with my prophetic eyes, and I speak and I declare and I decree in the mighty name of Jesus Christ of Nazareth, rise up and walk in your spiritual life. இன்றைக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எழுந்து நடப்பீர்கள். You may be lame in your spiritual life. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் சப்பானிகளாக இருக்கலாம். Maybe before you were very strong in your spiritual life. முன்பதாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திடப்பெற்றவர்களாக இருந்திருக்கலாம். Maybe you were fire for God. நீங்கள் ஆவியிலே அக்னி உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். Maybe you were hungry
hungry for God. நீங்கள் தேவனுக்காக பசிதாகம் உள்ளவர்களாக Maybe இருந்திருக்கலாம். you had a burden for God. நீங்கள் கர்த்தருக்காக பாரப்படுகிறவர்களாக But இருந்திருக்கலாம். something happened in your life. ஆனால் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற்றது. Maybe some problem came. ஏதோ ஒரு பிரச்சனை Maybe நடைபெற்றது. some situation came. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நடைபெற்றது. And today you are crying. இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிற நிலைமையில் Today you are இருக்கிறீர்கள். crying. இன்றைக்கு நீங்கள் அழுது On கொண்டிருக்கிறீர்கள். your bed you are spiritually led. உங்களுடைய படுக்கையின் மேலே நீங்கள் ஆவிக்குரிய மந்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். And the Lord says, I want to visit you. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சந்திக்க The Lord ஆயத்தமானேன். says, I will demonstrate my power in you and your spiritual life should come back. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு என் வல்லமையை உன்னிடத்தில் அனுப்புகிறேன். இன்றைக்கு உன்னுடைய எல்லா விதமான கட்டுகளில் இருந்து நீ That is விடுபடுகிறாய். what happened to this man. He was lame from his mother's womb and he never thought he will be healed. He never thought he will be delivered. He never thought he will rise up and walk. But Peter and John, that power flew and he was running, he was walking and he was so much full of God's glory and power. இந்த கர்த்தருடைய வல்லமை தான் அன்றைக்கு இந்த சப்பானிக்குள்ளே சென்றது. பேதுருவினிடத்திலும் யோவானிடத்திலும் கேட்ட அவனுக்கு கர்த்தருடைய வல்லமை கடந்து சென்று அற்புதத்தை செய்து அந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்க நடக்க உதவி செய்தது. It says in verse 8, so he was leaping up. He walked, he entered into the temple with them, walking, leaping, praising, dancing, jumping, thanking God. எட்டாவது வசனம் சொல்லுகிறது, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். He was walking. அவன் நடந்தான். Today I send that prophetic word in your life. நான் இன்றைக்கு தீர்க்கதரிசன வார்த்தையை உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக அனுப்புகிறேன். If you are not able to walk physically, spiritually, right now walk in Jesus' name. இன்றைக்கு உங்களால நடக்க இயலாத சூழ்நிலை ஆவிக்குரிய ரீதியிலே காணப்பட்டாலும் இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய வல்லமையை அனுப்புகிறேன். He was leaping with joy. அவன் குதித்து எழுந்தான். And he was praising Abba Father. He was praising God. Thank you. Oh, you did a great miracle. I never expected something happened. And he was running to that whole village. And he was glorifying the name of Jesus Christ. அந்த சப்பானி அன்றைக்கு குதித்து எழுந்து மிகுந்த சந்தோஷத்திலே தேவனை துதித்து ஓடி தேவன் நாமத்தை அவன் பிரஸ்தாபப்படுத்தினான். And in verse 10 it says they knew that it was this man who was begging alms every day at the beautiful gate of the temple, and they were filled with wonder and amazement at what happened to this man. Whole town, it could be village even, they knew this man daily he used to sit and beg and ask money, but same man, miracle has happened, and they were amazed, they were wondering, and they came to know this is because of Jesus. பத்தாவது வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். யாரெல்லாம் அவனை தினந்தோறும் பிச்சை எடுக்கிறவனாக அலங்கார வாசல் அண்டையிலே பார்த்தார்களோ அங்கே அவர்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டு இவன் எப்படி நடக்கிறான், எப்படி இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் என்று கேட்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். Today your miracle is knocking at your door. இன்றைக்கு அற்புதம் உங்கள் கதவண்டையிலே வந்து தட்டிக் கொண்டிருக்கிறது. I repeat in Jesus name. இயேசுவின் நாமத்திலே நான் இதை மீண்டுமாக சொல்லுகிறேன். As a man of God, கர்த்தருடைய தாசனாகிய நான், as a mouthpiece of God, கர்த்தருடைய வார்த்தையாகிய நான், as a prophet of God, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய நான், today your miracle is knocking at your door. இன்றைக்கு அற்புதம் உங்களுக்கு உங்கள் கதவண்டையிலே தட்டிக் கொண்டிருக்கிறது. And today you are going to receive your miracle. இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் I கொள்வீர்கள். speak it. நான் சொல்லுகிறேன். I declare it. நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். I prophesy it in Jesus name. நான் இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. In Jesus name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே. In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. In Jesus name.
இயேசுவின் நாமத்திலே In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே In Jesus' name. இயேசுவின் In நாமத்திலே Jesus' name. இயேசு என்ற In நாமத்திலே Jesus' name. இயேசு In கிறிஸ்துவின் Jesus' நாமத்திலே name. In Jesus' name. In Jesus' name. As Peter and John told, silver and gold we do not have. பேதுருவும் யோவானும் சொன்ன விதமாக வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை. And today same thing I am telling, silver and gold I do not have. இதே தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை. But what I have I release it in Jesus' name. என்னிடத்தில் இருப்பதை இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு நான் தருகிறேன். Rise up and walk. எழுந்து நடங்கள். Rise up. எழுந்து நட. Rise up. எழுந்திரு. Maybe in your spiritual life you rise up in Jesus' name right now. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழுந்து நடங்கள். And some of you maybe for several years you are longing for this miracle to take place. பல வருடங்களாக இந்த அற்புதத்துக்காக இன்றைக்கு யாரோ ஒருவர் காத்து கொண்டிருக்கிறீர்கள். And the Lord is visiting you. கர்த்தர் உங்களை இந்த வேளையிலே சந்திக்கிறார். God's power is being manifested over கர்த்தருடைய you. வல்லமை உங்கள் மேலே வருகிறது. God's glory is being manifested கர்த்தருடைய over மகிமை you. உங்கள் மேலே இறங்குகிறது. And the Lord is telling, rise up and walk. கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்து நட. Physical healing. சரீர பிரகாரமான சுகம். Wherever you need healing. எங்கெல்லாம் உங்களுக்கு சுகம் தேவைப்படுகிறதோ. You may be using a stretcher. நீங்கள் உங்கள் படுக்கையில ஸ்ட்ரெச்சர்ல இருக்கலாம். Maybe you are blind. நீங்கள் குருடர்களாக இருக்கலாம். Maybe you are lame. நீங்கள் சப்பானிகளாக இருக்கலாம். Several years. பல வருடங்களாக. Several years. பல வருடங்களாக. Several years. பல வருடங்களாக. Today the healing power is coming over your life. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே வருகிறது. Every demonic forces, every power of darkness, every curses are breaking in Jesus' name. எல்லா சத்துருவின் கட்டுகள், எல்லா பில்லி சூனியத்தின் கட்டுகள், எல்லா விதமான நோய்களையும் கர்த்தர் இந்த வேளையில உடைக்கிறார். Receive your miracle. இன்றைக்கு உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your miracle. உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Same way spiritually. இதே வண்ணமாக ஆவிக்குரிய வளர்ச்சியும். Spiritually you might have become lame. நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் சப்பானிகளாக இருக்கலாம். You might have become blind. நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே குருடர்களாக மாறி இருக்கலாம். You may be taking the help of stretcher. நீங்கள் ஸ்ட்ரெச்சருடைய ஹெல்ப்பை எடுத்துக்கொண்டிருக்கலாம். But my Lord says, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், today you must rise up and walk. இன்றைக்கு நீ எழுந்து நடக்க வேண்டும். Your season is over. உங்களுடைய காலம் முடிந்தது. Miracle is knocking at your door. உங்களுடைய அற்புதத்தின் வேலை இன்றைக்கு வந்து விட்டது. Healing is knocking at your door. சுகமளிக்கிற வல்லமை இன்றைக்கு வந்து விட்டது. Deliverance is knocking at your door. விடுதலை இன்றைக்கு வந்து விட்டது. Receive it in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it. இயேசுவின் நாமத்திலே. And you should never be the same. நீங்கள் பழைய ஆள் அல்ல. Let your faith accelerate. உங்களுடைய விசுவாசம் பெருக கடவது. Let your faith bring healing in your life. உங்களுடைய விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரட்டும். Bless your children, Lord. கர்த்தாவே உம்முடைய மக்களை ஆசீர்வதியும். Bless your people, Lord. கர்த்தாவே உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். Physically and spiritually let them receive healing and miracle in their life. சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக உம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. உமக்கே எல்லா கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் கொடுக்கிறோம். In Jesus most precious name I pray. இயேசு என்ற விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். ஆமென். As you heard this prophetic message, இந்த தீர்க்கதரிசன செய்தியை கேட்கிற வேளையிலே, and I believe you have already received your miracle. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று. Physically as well as spiritually. சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமான அற்புதங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். How God brought healing in that lame person's life. கர்த்தர் எப்படி இந்த சப்பானியின் வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வந்தாரோ, you have to receive the power of God. அதே வண்ணமாக நீங்கள் தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். And when you ask, that healing power from heaven will be released to you and you will receive instantly your miracle, your healing
in your physical body, in your spiritual life. நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது பரலோகத்திலிருந்து வல்லமை இறங்கி உங்களுடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க கர்த்தர் வல்லமை படைத்தவராயிருக்கிறார். He will pour that resurrected power in your life. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்கள் மேல அவர் நிச்சயமாக பொழிந்தருள்வார். So continue to expect great miracles from Almighty God, and He will do it. தொடர்ந்து கர்த்தரிடத்திலே பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற காத்திருங்கள். Because He is a big God. ஏனென்றால் அவர் மகா பெரிய தேவன். So may the good Lord bless you in abundance. நம்முடைய நல்ல தேவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். அன்பான ஜாய் டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அற்புத மாலை நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது. இந்தியா மற்றும் அநேக நாடுகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறோம். உங்களுடைய சாட்சிகள் மற்றும் ஜெப தேவைகளுக்காக கீழ்காணும் தொலைபேசி எண் 9342523393 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியத்துக்காகவும் ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி தங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வூழியத்தை தங்களுடைய உதாரத்தமான காணிக்கையினால தாங்க விரும்பினால் மேல்காணும் வங்கி விவரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523333 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.